தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் பெய்த மழை பொழிவு மொத்தமாக 35 சென்டிமீட்டர் மழை வரைக்கும், குறிப்பாக இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் இதுவரைக்கும் 30 சென்டிமீட்டருக்கும் மேலாகவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களில் மேலும் ஒரு 30லிருந்து 35 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. எது எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே 70 முதல் 80 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை போன்ற மாவட்டங்கள் மிகவும் கடுமையான சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணவே மாட்டீங்க. அதனால எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் பட்டனை பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. ஏன்னா அந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். அடுத்தடுத்த புயல் எப்போ உருவாக போகுது, அடுத்த மழை எந்த தேதியில் இருக்குது, இப்போது மறுபடியும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கூட உருவாக போகுது, அது பற்றின தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரக்கூடிய நிலையில் மேற்கு தொடர்ச்சியில் வரலாறு காணாத கனமழையானது கண்டிப்பாக இருக்குங்க. நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னங்க இப்போதாங்க பருவமழை ஆரம்பிச்சது, அதுக்குள்ளேயே எப்படி வரலாறு காணாத கனமழை வரும் அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாகவே ஆரம்பிச்சது. சீக்கிரமாக ஆரம்பித்தாலும் எடுத்த எடுப்புலேயே ஒரு புயல் சின்னமாக நமக்கு தீவிரமாக உருவாக ஆரம்பிச்சது. அதே மாதிரி அரபிக்கடலில் ஒன்று உருவானதுக்கே கிட்டத்தட்ட 4 மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்து வரும் நாட்களில் வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது. இதனால் இன்னும் ஒரு 5 மாநிலங்கள் சேர்த்து பாதிக்கப்பட போகுது. ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிக உக்கிரமாகவும் தீவிரமாகவும் இருக்குது. அதனால் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிறோம். மக்கள் தயவு செய்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்கும் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டாம். அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வெளியும் வராதிங்க. ஏன்னா எங்கெல்லாம் நமக்கு ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாக நம்ம வானிலை அறிக்கையில் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். எங்கெங்கெல்லாம் நமக்கு அதிகமான ஆபத்துகள் இருக்குது, எங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் எந்த அளவுக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவலை ஒவ்வொரு நாளும் துல்லியமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மக்கள் தயவு செய்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்கும் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டாம். நிறைய பேர் சுற்றுலா பயணிகள், அதே மாதிரி நீலகிரி மாவட்டங்கள், குற்றாலம் போன்ற அருவிகள் பக்கம்லாம் போயிடாதீங்க. ஏன்னா இன்னும் நமக்கு மழை முடியலை. இன்னும் ஒரு 7 நாட்களுக்கு மழை தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் பதிவாக போகுது. நம்ம அசாதாரணமாக நீங்கள் விட்டீங்க அப்படின்னா சில உயிரிழப்புகளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், எல்லாரும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக வீட்டிற்குள்ளே இருங்கள். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மக்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருங்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். வெளியே தேவையில்லாமல் வெளியே நீங்கள் சுற்றி போக வேண்டாம். அதே மாதிரி எந்த ஒரு பகுதிகள், அருவி பகுதிகளுக்கோ அல்லது ஏரிகள், குளங்கள், ஆறுகள், இந்த பகுதிகளுக்கு தயவு செய்து போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவலையும் உங்களுக்கு நம்ம கொடுத்துடுறோம். ஏன்னா இதை தான் நம்ம கடந்த சில நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். நமக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை வந்தாலே எப்பா என்னப்பா இவ்வளோ மழை வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்போம். ஆனால் இப்போ வரக்கூடிய மழை எல்லாமே 30 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டராக ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழை பொழிவாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த கனமழை 60 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த 5 நாட்கள் 6 நாட்கள் மொத்தமாக எவ்வளோ மழை பதிவாகிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60 சென்டிமீட்டர்லேருந்து 80 சென்டிமீட்டருக்குள்ளே தான் அது பதிவாகி இருக்கும். அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு மழை பொழிவு பதிவாகி நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு, வெள்ள அபாய எச்சரிக்கையை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கும் தயவு செய்து வீட்டுக்குள்ளே நீங்கள் சேஃபாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க. மழையினுடைய தீவிரம் மிக மோசமானதாக காணப்படும். எப்போதாங்க இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு இப்போவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக அதுக்கான டேட்டையும் கொடுக்குறோங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பெரும்பாலும் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிடும். இந்த அளவுக்குலாம் மழை பெருசாக இருக்க போகிறதில்ல. ஆனால் ஜூன் 1, 2 வரைக்கும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். அதுக்கப்புறம் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய 3, 4, 5 தேதிகளில் எல்லா பகுதிகளும் இயல்பு நிலை, கேரளா முதற்கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முதற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்போதான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மழையினுடைய சேதம் ஆயிருக்கு, எவ்வளவு சேதங்கள் மற்றும் எந்த அளவுக்கு மழை பொழிவுகள் எவ்வளவு தீவிரமாக பதிவாகிருக்கு, எந்தெந்த பகுதிகளெலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த மழை முடியும் போது
நம்ம எல்லாமே வைத்து பார்க்கும் பொழுது அதிக அளவில் சேதங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால தான் இந்த தென்மேற்கு பருவமழை நம்ம சாதாரணமாக எடுக்க வேண்டாம்னு சொல்லி போன மாசத்துல கூட நம்ம இந்த அறிவிப்புகள் எல்லாமே முன்கூட்டியே கொடுத்திருந்தோம். இந்த மழையெல்லாம் ஏதோ சாதாரணமாக தற்செயலாக வரக்கூடிய மழை கிடையாது. கடந்த மாதங்களில் நம்ம வானிலை அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே நம்ம தெளிவாக பேசியிருப்போம். தென்மேற்கு பருவமழையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும், ஆரம்பத்திலேயே இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருந்திருப்போம். அதே போல தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து உச்சகட்ட எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சகட்ட எச்சரிக்கை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல கண்டிப்பா இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி, உதகமண்டலம் உள்ளிட்ட போன்ற இடங்களில் மிகவும் மோசமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். கோவை மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்ன கலர்ல வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி, தென்காசியில பரவலாக அந்த மிக கனமழைங்கிறது இருக்கும். ஏரிகள், குளங்கள் மற்றும் அருவிகள் இந்த இடங்களுக்கு தேனி மற்றும் தென்காசி போயிடாதீங்க. அங்கெல்லாம் காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த பகுதிகளில், குறிப்பாக அந்த அருவிகள் பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் சரி, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிகவும் ஒரு மோசமான ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழையும். எங்கெல்லாம் நம்ம ரெட் அலர்ட் சொல்லியிருக்கிறோமோ அந்த ஊர் பேர்லாம் சொன்னோம் இல்லையா, குந்தா, அவலாஞ்சிலாம் ரெட் அலர்ட் இருக்கு. ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பொழிவும் கண்டிப்பாக இருக்கு. சரி, தமிழ்நாடு மட்டும்தான் பாதிக்கப்படுதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. தமிழ்நாடு மட்டும்தான் பாதிக்கப்படுதானா கண்டிப்பா இல்லை. தமிழ்நாட்டை விட மிக மோசமான பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய இடங்களாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலத்தின் கடலோர பகுதிகள் கடலுக்குள் கடலாகும். ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கு. கடலுடன் கடலாகிற அளவுக்கு, அதாவது அந்த கடல் தண்ணீர் போல எங்க பார்த்தாலும் ஊரே நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. குறிப்பா மகாராஷ்டிரா மாநிலங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தினுடைய கடலோர பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஊரே காணுங்க. நிறைய இடத்துல இது கடலா இல்லை ஊரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மழை பொழிவு அங்கே பதிவாகிட்டு இருக்கு. கோவா போன்ற இடங்கள்ல, அதை தொடர்ந்து கேரளாவினுடைய கடலோர பகுதிகளிலும் மிக மோசமான ஒரு மழை பொழிவு. இப்படி ஒரு மழையை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு பலரும் அங்கே தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இடைவிடாம 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால், 24 மணி நேரமும் கர்நாடகாவினுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பெய்து கொண்டே தான் இருக்கு. அதே மாதிரி கேரளாவினுடைய கேரள தமிழக எல்லையோர பகுதிகளிலும் 24 மணி நேரமும் நமக்கு விட்டு விட்டு மழை வந்து கொண்டே தான் இருக்கு. கனமழை பொழிந்து கொண்டே தான் இருக்கு. ஆகவே அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு இந்த மழை பொழிவு தொடர்ந்து அங்கே நீடிக்கும். அப்படிங்கிறதுனால தான் வெள்ள அபாய எச்சரிக்கை 60 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டருக்கான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, இதோட அதிர்ச்சி முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. இன்னொரு சம்பவம் புதுசா ஆரம்பிக்குதுங்க. அந்த சம்பவம் தான் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்கு உருவாகுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வலுப்பெறும். சும்மா சாதாரணமாலாம் அப்படியே இருக்க போறது கிடையாது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறி பின்னர் அந்த வடக்கு ஆந்திரா பகுதிகள், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ரீகாகுளம், தொடர்ந்து அந்த பகுதிகள், வடக்கு ஆந்திர பகுதிகள், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் போன்ற இடங்கள், ஒரிசாவினுடைய கடலோர பகுதி புவனேஸ்வர், பூரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அந்த ஒரிசாவினுடைய கடலோர பகுதி, அஸ்ஸாம் மாநிலத்தில், அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்தில், அதை தொடர்ந்து சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த மழை பொழிவு இப்போ எப்படி நமக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கு. கேரளா, கர்நாடகாவை மிரட்டக்கூடிய மழை பொழிவு இப்போ அடுத்து அந்த மாநிலங்களை மிரட்ட ஆரம்பிச்சிடும். எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறும். வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட இடங்கள், அதை தொடர்ந்து ஒரிசாவில், சத்தீஸ்கரில், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கும். அந்த அளவிற்கு ஒரு மோசமான மழை பொழிவு. என்ன சொல்றதுனே தெரிலங்க. ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளையும் தென்மேற்கு பருவமழை துவம்சம் செய்துகிட்டு இருக்கு. பொதுவாக இந்த பருவமழையில் ஏதாவது ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளையும் துவம்சம் செய்து கொண்டு இருக்கு. எல்லா இடங்களுக்கும் ரெட் அலர்ட், எங்கே பார்த்தாலும் ரெட் அலர்ட்டாக நமக்கு காட்சி அளிக்குது. ஆகவே தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், எங்கெல்லாம் நமக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ தயவு செய்து வீட்டிலேருந்து வெளியே வந்துடாதீங்க, சேஃபாக இருங்க. தேவையில்லாமல் மற்ற ஊர்லேருந்து, மழை பெய்யாத ஊர்லேருந்து சுற்றுலா பார்க்க போகிறோம், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அருவிகளில் குளிக்க போகிறோன்ட்டு எங்கேயும் கிளம்பி போயிடாதீங்க. அதுவும் நமக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே 24 மணி நேரமும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டு வருகிறது.